friends, welcome to Mrs. Stitch Blouse House. நான் வந்து fashion designing and Aari embroidery ரெண்டுக்குமே direct and online classes எடுத்துட்டு இருக்கேன். Classes join பண்ணனும் அப்படினு உங்களுக்கு இன்ட்ரஸ்ட் இருந்துச்சுனா கீழ descriptionல நம்பர் இருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணியோ மத்த டீடைல்ஸ் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் வந்து இதுக்கு முன்னாடி உஷா பிராண்ட்ல ட்ரீம் ஸ்டிச் அப்படின்ற ஒரு மெஷினை பத்தி டீடைல்ஸ் எல்லாமே போட்டிருந்தேன். இன்னைக்கு வந்து நம்ம உஷா பிராண்ட்லயே வந்து Excella DLX அப்படின்ற ஒரு மெஷினை பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அதோட பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. ட்ரீம் ஸ்டிச் மெஷினோட பிரைஸ் ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 8,000 to 9,000. அந்த மெஷின்ல வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு என்னென்ன இல்லை அப்படின்றத நான் அதுல வந்து தெளிவா சொல்லியிருந்தேன். இப்போ வந்து இந்த மெஷினோட பிரைஸ் ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 11,000 to 12,000. இது வந்து உங்களோட ஏரியால உங்களோட டீலர் நியர்பை டீலர்கிட்ட நீங்க விசாரிச்சு உங்களோட ரேட் என்னன்னு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மெஷின்ல என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அது எல்லாமே இதுலயும் இருக்கு. அது வந்து என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் அப்படின்றத நான் அந்த மெஷின் வீடியோலையும் சொல்லியிருந்தேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா லேஸ் ஃபிக்ஸிங், அப்புறம் குவில்டிங், ஸ்மாக்கிங், எக்ஸ்ட்ரா லிஃப்ட், ப்ரெஷர் ஃபுட், அப்புறம் ரோல்டு ஹெம்மிங், இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் அந்த மெஷின்ல இருக்கிற மாதிரியே இந்த மெஷின்லயும் இருக்கு. ஸ்மாக்கிங் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து சாதாரண பெடல் மெஷின்ல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது இந்த சாஃப்ட் கேதர்ஸ் சொல்லி இந்த குழந்தைங்க ட்ரெஸ்ல எல்லாம் தைக்கும் போது ப்ளீட்ஸ் ரெடி பண்ணுவோம். அது வந்து எப்படி ரெடி பண்ணுவோம்னா கையில வந்து சீவிங் நீடில் வச்சு கையிலேயே வந்து ஒரு ஈவன் பேஸ்டிங் மாதிரி ஸ்டிச்சஸ் போட்டு மெட்டீரியல் எப்படி சுருக்கணும்னா அது வந்து ப்ளீட்ஸா ரெடி ஆகும் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்டிச்சஸ் நம்ம கையில போடாம மெஷின்லயே போடக்கூடிய ஆப்ஷன் இருக்கு. அதுதான் வந்து ஸ்மாக்கிங். பில்டின் ஸ்டிச்சஸ் அந்த மெஷின்ல வந்து பாத்தீங்கன்னா 14 இருந்தது. இதுல வந்து 21 எக்ஸ்ட்ரா ஒரு 7 ஸ்டிச்சஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் இருக்கு. அதாவது நான் வந்து அந்த மெஷின்லேயே வந்து எது இல்லை அப்படின்ற இடத்துல நான் வந்து சொல்லியிருந்தேன். நீடில்ல வந்து த்ரெட் போடும்போது நம்ம கையிலேயே போட தேவையில்லை, மேனுவலா பண்ண தேவையில்லை. பக்கத்துல ஒரு லீவர் இருக்கும், அந்த லீவர்ல த்ரெட்டை போட்டுட்டோம் அப்படின்னா அந்த லீவரை டர்ன் பண்ணும்போது நீடில்ல வந்து த்ரெட் ஆட்டோமேட்டிக்கா மாட்டிரும். அந்த ஆப்ஷன் இதுல இருக்கு. வந்து த்ரெட் கட்டர் இருக்கு. த்ரெட் கட்டர் அப்படின்னா என்னன்னா நம்ம ஒரு ஸ்டிச் போட்டதுக்கு அப்புறம் நம்ம கையில ஒரு சிசர்ஸோ இல்ல ட்ரிம்மரோ வச்சு கட் பண்ணுவோம் த்ரெட்டை வந்து. ஸோ இந்த மெஷின்ல வந்து அந்த மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு கட்டரோ சிசர்ஸோ வச்சு கட் பண்ண தேவையில்லை. மெஷின்லேயே வந்து ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த இடத்துல நம்ம வந்து த்ரெட்டை இழுத்தோம் அப்படின்னா த்ரெட் வந்து ஆட்டோமேட்டிக்கா அது கட் ஆயிரும். வந்து எல்இடி லைட் இருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த மெஷின்ல பார்க்கும்போது நார்மல் லைட், அதாவது எல்லோ பல்பு தான் இருக்குன்னு பார்த்தோம். இதுல வந்து எல்இடி லைட் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ட்ரிபிள் ஸ்டிச் ஆப்ஷன் இருக்கு. ஸோ அந்த மெஷின்ல அந்த மாதிரி ஆப்ஷன் இல்லை. இதுல வந்து ட்ரிபிள் ஸ்டிச் ஆப்ஷன் இருக்கு. இது வந்து எங்கெல்லாம் போடுவோம் அப்படின்னா நம்ம ஒரு ட்ரெஸ் தைக்கும் போது டபுள் ஸ்டிச் போடுவோம். அதாவது ஒரு ஷோல்டர் அட்டாச் பண்ணும் போதோ இருக்கட்டும், இல்லை ஒரு ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது, இல்லை சைடு ஜாயின் பண்ணும் போதெல்லாம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணுமே அப்படின்றதுக்காக 2-3 ஸ்டிச்சஸ் போடுவோம். அந்த மாதிரி 2-3 ஸ்டிச்சஸ் நார்மல் மெஷின்ல வந்து 2-3 டைம்ஸ் வந்து போட்டுட்டே இருக்கணும். இதுல வந்து ஒரே ஆப்ஷன் அந்த ட்ரிபிள் ஸ்டிச் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரே டைம்லேயே வந்து 3 ஸ்டிச் போட்டுரும். இந்த மெஷின்ல இருக்கிற மாதிரியே இதுலயே வந்து பாபின் ஆட்டோ ட்ரிப்பிங் ஆப்ஷன் இருக்கு. அதுக்கப்புறம் 4 ஸ்டெப் பட்டன் ஹோல் இருக்கு. ஸோ அதுல என்ன சொன்னோமோ அதே தான் சேம். இப்போ வந்து பாபின் த்ரெட் வந்து வைன் பண்றோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா த்ரெட் எவ்வளவு வேணுமோ அந்த அளவுக்கு பாபின் வைன் பண்ணிட்டு அதுவே ஸ்டாப் ஆயிரும். அதே மாதிரி 4 ஸ்டெப் பட்டன் ஹோல், அந்த பட்டன் ஹோல் ஸ்கொயர் வந்து அந்த நம்ம அந்த ஸ்டிச் போடும்போது மேனுவலா நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ 4 லைன்ஸ் போடும்போது ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம வந்து அந்த டயல் பேட்டர்ன்ல ஸ்டிச்சஸ் வந்து செலக்ட் பண்ணி நம்ம மேனுவலா பண்ணணும். அது மெஷினோட பாடி வந்து பாத்தீங்கன்னா மெட்டல் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ வந்து அந்த மெஷின் வந்து பிளாஸ்டிக், லைட் வெயிட், காம்பாக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹெவி வெயிட் தான். ஸோ இது வந்து என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா வந்து ஸ்டிச்சஸ் போடும்போது மெஷின் லைட் வெயிட்டா இருக்கு அப்படின்னா வைப்ரேட் ஆகும், நிறைய வைப்ரேட் ஆகும். மெஷின் அப்படியே ஜம்ப் ஆகுற மாதிரி நம்மளுக்கு ஃபீல் ஆகும். இந்த மாதிரி மெஷின் வந்து வெயிட் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும்போது மெஷின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்கும், ஜம்ப் ஆகாது, வைப்ரேட் நிறைய இருக்காது. அந்த மெஷின்ல வந்து நம்மளுக்கு ஒரு டயல் ஆப்ஷன் தான் இருந்தது. இந்த மெஷின்ல 2 டயல் ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து ஸ்டிச்சஸ் எல்லாம் செலக்ட் பண்றதுக்கு, இன்னொன்னு வந்து ஸ்டிச்சோட லென்த் வித் வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கு. ஸோ அந்த மெஷின்ல வந்து லென்த் வித் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இந்த மெஷின்ல நம்ம அந்த ஆப்ஷன் எல்லாமே பண்ணிக்கலாம். இப்போ வந்து அந்த மெஷின்ல நம்ம பார்க்கும்போது எம்ப்ராய்டரி ஃப்ரேம் போட்டு அந்த ஸ்டிச்சஸ் போட முடியாது, அந்த ஃபுட்டர் வந்து மேலே நல்லா ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இதுல வந்து அந்த ஆப்ஷன் இருக்கு. எம்ப்ராய்டரி ஃப்ரேம் போட்டுலாம் நீங்க வந்து ஸ்டிச்சஸ் கண்டிப்பா போடலாம். இது வந்து அந்த ப்ரெஷர் ஃபுட் லீவர் வந்து கொஞ்சம் எக்ஸஸா கொடுத்துருப்பாங்க, அதை ரிமூவ் பண்ற மாதிரியும் இருக்கும். ஸோ வந்து நம்ம எம்ப்ராய்டரி ஃப்ரேமே வந்து மெஷின்குள்ள இன்சர்ட் பண்ணி எல்லா ஸ்டிச்சஸும் நம்மளுக்கு போடக்கூடிய ஆப்ஷன் இதுல இருக்கு. இப்போ வந்து உஷா ட்ரீம் ஸ்டிச்சுக்கும் உஷா எக்ஸெல்லா டிஎல்எக்ஸுக்கும் என்னென்ன ஃபீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரா இருக்கு அப்படின்றது பார்த்தோம். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் ஸ்டிச் ஆப்ஷன் இருக்கு,
அதுக்கப்புறம் வந்து ஆட்டோமேட்டிக் நீடில் த்ரெட்டர் இருக்கு, அப்புறம் த்ரெட் கட்டர் இருக்கு, எம்ப்ராய்டரி ஃப்ரேம் போடலாம், மெட்டல் பாடி இருக்கு, அப்புறம் வந்து எக்ஸ்ட்ரா ஸ்டிச்சஸ்க்கு வந்து டயல் ஆப்ஷன் இருக்கு. அதாவது ஸ்டிச்சோட லென்த் விட்த் வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த 6 ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கு. ஸோ அந்த மெஷினோட அதாவது ட்ரீம் ஸ்டிச்சோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 8,000 to 9,000 வரும். இது வந்து டிஎல்எக்ஸ் எக்ஸெல்லா டிஎல்எக்ஸோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 11,000 to 12,000 வரும். ஸோ எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,000. இந்த 2,000க்கு இந்த 6 to 7 ஃபீச்சர்ஸ் வந்து ஒர்த்தா வாங்கலாமா அப்படின்னா இதுவும் வந்து அகைன் உங்களோட தேவைகள் பிளஸ் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்தது. நீங்க வந்து உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் எல்லாம் தேவை, உங்களுக்கு பட்ஜெட்டும் வந்து எக்ஸ்ட்ரா 2,000 கொடுக்கறதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்க இந்த மெஷின் வாங்கிக்கலாம். இல்ல எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் எதுவுமே தேவையில்லை, எனக்கு பட்ஜெட்டும் வந்து அந்த மெஷின் அதாவது 8,000 to 9,000 ரேஞ்சே தான் என்னோட பட்ஜெட் நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்க அந்த மெஷின் வாங்கிக்கலாம். ஸோ வந்து உங்களோட தேவைகள் பிளஸ் உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து உங்களுக்கு எது ஓகே இல்லை அப்படின்றத பார்த்து நீங்க டிசிஷன் எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வர வீடியோஸ்ல நம்ம இதே ரேஞ்சில் வேற என்ன பிராண்ட்ல என்னென்ன மெஷின்ஸ் இருக்கு, அதுல என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணுவோம்.